ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது 7th கொஷின் பாருங்கள். 7th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுற பாருங்கள். ஏங்கிற பாயிண்ட் வந்து -3,0, பிங்கிற பாயிண்ட்டு 10, -2 அண்ட் சிங்கிற பாயிண்ட் 12, 3 ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆல்டிடியூட் த்ரோ ஏ அண்ட் பி. என்ன கேட்குறாங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் 3 முனைகள் வந்து ஏபிசி கொடுத்துட்டு அதாவது ஏலேருந்து வரையக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்னா குத்துக்கோடு இல்லைங்களா, குத்துக்கோட்டின் சமன்பாடு என்ன. அனதர் ஒன் இஸ் பிலேருந்து வரையக்கூடிய குத்துக்கோடு இல்லைங்களா, அதனுடைய சமன்பாடு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஏடி இதை வச்சுட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஆட்டிடியூட் ஏடி அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஆட்டிடியூட் பிஇ இல்லைங்களா. ஓகே பாருங்கள், கிவன் வெர்டிஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து ஏ வந்து -3,0, பி வந்து 10, -2, சி வந்து 12, 13. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட் ஏடி வந்து போடுறோம். ஏடி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிசினுடைய ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிங்க. y2 - y1/x2 - x1. அப்போ இது வந்து x1, இது y1, இந்த பாயிண்ட் வந்து x2 y2 எடுத்துகிட்டு போடும்போது 3 + 2/12 - 10 வரும். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துங்க இந்த ஈக்குவேஷனில். இப்போ கட் பண்ணி போட்டிங்கன்னா 5/2 வருது. ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து இதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்குது. பர்பெண்டிகுலர் என்ன வரும், இதனுடைய -5/2. அதை நான் முதலே சொல்லியிருக்கேன். m1 × m2 = -1னா இந்த 5/2 கூட எதை மல்டிபிள் பண்ணால் -1 வரும். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி வரும்பொழுது இது ரெசிப்ரோக்கல் பண்ணி மைனஸ் போட்டுங்க. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. அதாவது -2/5 எழுதுங்க. புரியுதுங்களா, 5/2 இருக்குது. இது எதனோட மல்டிபிள் பண்ணும்போது -1 வரும்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே மைனஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. பாருங்கள் 5/2 இருக்குது. இது ரெசிப்ரோக்கல் பண்ணி 2/5 போட்டுட்டு ப்ளஸ் இருக்கிறதுனால அங்கே மைனஸ் போடுங்க. பாருங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா -1 வரும். அப்போ அந்த பர்பெண்டிகுலர் ஸ்லோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா -2/5 வந்துச்சு. ஏன்னா பர்பெண்டிகுலர் லைனுங்கனால. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி இஸ், அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஏடி வேணும் நமக்கு இல்லைங்களா. ஏடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வழியாக போகுது, ஸ்லோப் தெரியும். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்ன, y - y1 = m × x - x1 அப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள் பாயிண்ட் எழுதிருக்கேன் சைடில். ஸ்லோப் வந்து -5/2. y - y1 0. y - 0 = -2/5 × x + 3 வரும். அப்ளை பண்ணிங்கன்னா அப்போது இந்த 5 சைடு தான் மல்டிப்ளை 5 × y - 0 = -2 × x + 3 வரும். அப்ளை பண்ணால் 5y இது 0 ஆயிரும், விட்டுருங்க. 5y = -2x + -6ன்னு வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2x + 5y + 6 = 0ங்கிறது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஆட்டிடியூட் ஏடி. அதாவது ஏடியினுடைய குத்துக்கோடு இல்லையா, குத்துக்கோடு ஏடியின் சமன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2x + 5y + 6 = 0ங்கிறது. அதே மாதிரி குத்துக்கோடு பிஇக்கு பாருங்கள். பிஇக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் ஃபார்முலா. ஆட்டிடியூட்னால் வந்து குத்துக்கோடுன்னு தமிழில் y2 - y1/x2 - x1 அதே ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது x1 y1 இருக்குது, இது x2 y2 இருக்கும். அப்ளை பண்ணுறோம், புரியுதுங்களா. இப்போ என்ன வருது, y2 - y1. அப்போ y2 பாருங்கள், இது x1 இது y1 இல்லைங்களா, இது x1 இது y1, இது x2 இது y2. இந்த இதுக்கு எடுக்கும் பொழுது அப்போ இதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். அப்போ வந்து ஃபார்முலா y2 - y1/x2 - x1 அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது 3 - 0/12 + 3 வரும். = 1/5. அப்போ கட் பண்ணால் 3/5 15 வரும். கட் பண்ணால் 1 3 சார் 5 3 சார் 15 வரும். அப்போ 1/5 வரும். இதை பர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றணும். என்ன பண்ணணும், அதாவது 1/5. நல்லா பாருங்கள், நான் என்ன சொன்னேன், ரெசிப்ரோக்கல் பண்ணி மைனஸ் போட சொன்னேன். போட்டிங்கன்னா 1 கட்டு இதாச்சு, நான் -1 வந்துடுமா, -5னே போடணும். டினாமினேட்டரில் 1 தேவையில்லை. அப்போ ஸ்லோப் ஆஃப் பி பர்பெண்டிகுலர் ஸ்லோப் என்ன வருது, -5 வருது. இப்போ இதை வச்சுட்டு அந்த ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் ஏஇ கண்டுபிடிக்கிறப்ப என்ன ஃபார்முலா, y - y1 = m × x - x1. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் என்ன 10, -2 இது ஒன் இஸ் x1 y1. ஸ்லோப் வந்து 5. அப்ளை பண்ணுங்கள். y + 2 y - அங்கே -2 இருந்தால் +2 ஆயிடும். y + 2 = -5 × x - x1 x1க்கு போகலாம். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 வரும், கரெக்டுங்களா. அப்போ y + 2 = -5x - +5 10s are 50 வரும் இல்லைங்களா. இப்போது எல்லாம் சைடு பார்த்தீங்கன்னா 5x + y + 2 -50 = 0. இப்போ என்னாச்சு, 5x + y செப்பரேட் பண்ணால் -48 = 0ங்கிறது அந்த என்ன எந்தனுடைய குத்துக்கோடு பி வழியே செல்லக்கூடிய குத்துக்கோட்டின் சமன்பாடு. ஓகேங்களா, இதுதான் வந்து 7th கொஷினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது 8th கொஷின். 8th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தி ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ். ஏ வந்து
-4, 2 அண்ட் பி வந்து 6, -4. அதாவது இந்த ஏங்கிற பாயிண்ட் 4, -4, 2 பிங்கிறது வந்து 6, -4ங்கிற இந்த பாயிண்ட் இணைக்கக்கூடிய மையக்குத்து கோட்டின் சமன்பாடு கேட்குறாங்க. அதாவது இப்போ அந்த டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபிங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைங்களா, இந்த 2 பாயிண்ட் இணைக்கக்கூடிய ஒரு லைனுக்கு என்ன சொல்கிறது உங்களுக்கு பைசெக்டர் பர்பெண்டிகுலர் பைசெக்டராக இருக்கக்கூடிய இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் எது வந்து ஏபி அண்டு சிடிங்கிறது பர்பெண்டிகுலர் டு டி, ஏபிக்கு பர்பெண்டிகுலர் லைன் வந்து சிடி. அப்போ டிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அது ஏபியினுடைய மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க, அதான் டி. அது மிட் பாயிண்ட் ஃபார்முலா தெரியும், x1 + x2/2, y1 + y2/2 அப்ளை பண்ணுறீங்க. அப்போ அப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் x1 இது y1, இந்த பாயிண்ட் வந்து x2 இது y2. இப்போ x1 + x2/2னா -4 + 6/2, 2 - 4/2. இதை செப்பரேட் பண்ணால் 2/2 வரும், இது வந்து கட் பண்ணால் -2/2 வரும். சரிங்களா? அப்போ 1 டைம் இது 1 டைம் 1, -1ங்கிறது இந்த மிட் பாயிண்ட்டுக்கு உண்டான மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி 1, -1. இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபினா மிட் பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஸ்லோப் கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிங்க. அது ஃபார்முலா y2 - y1/x2 - x1. அதே இதில் அப்ளை பண்ணுறோம். -4 × -2 6 + 4 வரும். -6/10 வரும். கட் பண்ணால் -3/5 வந்துடும். பாருங்கள் ஒரு ஸ்லோப்பும் இப்போ வந்து என்ன கிடச்சிக்குது, நார்மல் ஸ்லோப். நமக்கு என்ன வேணும், பர்பெண்டிகுலர் ஸ்லோப் வேணும். பர்பெண்டிகுலர் ஸ்லோப்பாக மாற்றுங்க. இதை என்ன ஒன்று சொன்னேன், -3/5 இருந்ததுன்னா ரெசிப்ரோக்கல் 5/3 போட்டுங்க. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுங்க. அவ்வளோதான், கட் பண்ணால் -1 வந்துடும். பர்பெண்டிகுலர் ஸ்லோப் வந்து 5/3. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் பர்பெண்டிகுலர் பைசெக்டர் சிடி வேணும். அதுக்கு ஃபார்முலா y - y1 = m × x - x1. y + 1 இன்ட்டு இந்த பாயிண்ட் தெரியலைங்களா, பாயிண்ட் வந்து 1, -1. ஒரு பாயிண்ட்டு ஸ்லோப்பு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த 3 இங்கே இருக்கிற 3 இன்சைடு வந்து மல்டிபிள் ஆகும் இல்லைங்களா. அப்போ என்ன ஆகும், 3 இன்ட்டு பாருங்கள் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 3 × y + 1 = 5 × x - 1. உள்ள கொடுத்து மல்டிபிள் பண்ணால் 3y + 3 = 5x - 5 வரும். அதில் ஆர்டர் பண்ணி எழுதும்போது இந்த சைடு எடுத்து வந்துடுங்க. 5x - 3y -5 -3ன்னு வருதுங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே இருக்கிற வேல்யூஸில் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். 5x - 3y -5 -3 = 0. 5x - 3y -8 = 0ங்கிறது நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ஓகே, அடுத்தது பாருங்கள் 9th கொஸ்டின். 9th கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். 9th 10th 11th 12 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரீட் பண்ணுறேன், பார்த்துங்க. 9th கொஸ்டின் என்னென்னு, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் 7x + 3y = 10. another one is 5x - 4y = 1 and parallel to the line 13x + 5y + 12 = 0 அப்படிங்கிறது கொஸ்டின். 9th கொஸ்டின். அதாவதுங்க ஒன்றும் இல்லை, இப்போது இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த 7x + 3y = 10ங்கிற ஒரு ஈக்குவேஷனும் இந்த 5x - 4y = 1ங்கிற அந்த நேர்கோடு எடுத்துங்க. ஈக்குவேஷனோட நேர்கோடு எடுத்துங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் ஜாயின் பண்ணிக்கூடிய பாயிண்ட் வழியாக போகக்கூடியதும், இன்னொன்று 13x + 5y + 12 = 0க்கு இந்த நேர்கோட்டு இந்த லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். இந்த 2 லைன் ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஒரு லைனுடைய ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 லைனும் ஜாயின் பண்ணக்கூடிய புள்ளி வழியாகவும் இந்த 13x + 5y + 12 = 0 இந்த கோட்டுக்கு பேரலல்னால் இணையாக போகக்கூடிய இந்த கோட்டினுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ நாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மிட் பாயிண்ட் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன பண்ணுங்க, எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தி சால்வ் பண்ணி xy கண்டுபிடிச்சிடுங்க. அப்போ இந்த பாயிண்ட் கிடச்சிடும். இந்த லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிச்சிடுங்க. ஆல்ரெடி கொடுத்துட்டா பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிச்சிடுங்க. ஸ்லோப் ஃபார்முலா என்ன, -a/b. அப்போ இங்கே பாயிண்ட் தெரியும், இங்கே ஸ்லோப் தெரியும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸ்லோப் 0.5 அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு இது 2 சால்வ் பண்ணுறோம். பாருங்கள் எழுதியிருக்கேன் ஈக்குவேஷன் 1 and 2. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், பேரலல் இது நான் கொடுத்தது அப்படியே எழுதிட்டேன். இப்போ இது 2 சால்வ் பண்ணி xy கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 4ஆல் மல்டிபிள் பண்ணி, செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது 2 4ஆல் இன்ட்டு பண்ணுங்கள். 28x + 12y = 40. இது 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் செகண்ட் ஈக்குவேஷனை. 15x - 12y = 3ன்னு வரும். ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே கட் பண்ணிங்க, கட் ஆயிரும். ஆட் பண்ணால் 43x = 43ன்னு வரும். x = கட் பண்ணால் 1 வந்துச்சு. x = 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடுறேன்.
5x minus 4y is equal to 1 5 into x போல் 1 போடுறீங்க minus 4y is equal to 1 1 5 are 5 minus 4y is equal to 1 minus 4y is equal to இது அந்த இடமான என்ன ஆயிரும் minus 5 ஆயிரும் ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய 5 அந்த இடமான minus 5 minus 4y is equal to minus 4 minus minus கட்டாச்சுன்னா y is equal to 4/4 வரும் y is equal to 1 அப்போ xங்கிறது 1 yங்கிறது 1 அப்போ என்னாச்சுன்னா அந்த டயக்ராமில் இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணக்கூடிய இது கண்டுபிடிச்சாச்சு என்னது 1, -1 அடுத்து என்ன அடிக்கணும் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா நமக்கு தெரியலைங்களா லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா இன்னொன்று கூட நல்லா காமிச்சிங்க அப்படி போட்டாலும் போடலாம் இல்லைன்னா பேரலல் லைனாக இருக்கும்பொழுது நம்ம ஈக்குவேஷன் வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஈக்குவேஷன் வச்சு போடலாம் பாருங்களேன் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி நீங்கள் லைன் கண்டுபிடிச்சி போட்டால் ஆன்சர் கிடைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்லோப் கண்டுபிடிச்சி போட்டால் வரும் ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் பேரலல் லைன் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கடைசியில் வரக்கூடியதை கேன்னு வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்ச 2 பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அந்த 2 பாயிண்ட் என்னது 1, -1 தானே 1, -1 அந்த வேல்யூ கொண்டு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஓகே சாரிங்க அந்த பாயிண்ட்டு பார்த்துங்க ரெண்டுமே ப்ளஸ் தான் எக்ஸும் 1 தான் ஒய்யும் 1 தான் நம்ம படத்தில் -1 சொல்லியிருப்போம் மாற்றிக்கிங்க 1, 1 தான் இப்போ ரெண்டுமே 1 1 அதில் அப்ளை பண்ணுறேன் எக்ஸு ஒய்க்கு போகலாம் அப்ளை பண்ணால் 13 × 1 + 5 × 1 + k = 0 137 13 + 5 + k = 0 ரெண்டே ஆட் பண்ணால் 18 + k = 0னா k = -18 வந்துடும் இதை கொண்டு டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடச்சிடும் இப்போ 13x + 5y - 18 = 0ங்கிறது தான் எந்த பாயிண்ட் வழியாக போகக்கூடிய ஈக்குவேஷனுடைய லைன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த லைனோட ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு அது என்னது 13x + 5y - 18 = 0 அப்படிங்கிறது இதுக்கு உண்டான ஆன்சர் ஓகேங்களா அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் வந்து 10th கொஸ்டின் சரிங்களா 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஆனால் பர்பண்டிகுலர்னு கண்டுபிடிக்கணும் அதாவது பர்பண்டிகுலர் லைன் கொடுத்துருக்கோம் படித்து பாருங்கள் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் த்ரூ தி இன்டர்செக்ஷன் ஆஃப் தி லைன் 5x - 6y is equal to 2 3x + 2y is equal to 10 and perpendicular to the line 4x - 7y + 13 is equal to 0 அதே மாதிரி தான் தமிழ் மீடியம் கொஸ்டின் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க நான் டயக்ராம் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 3x + 2y is equal to 10ங்கிற ஒரு ஈக்குவேஷனும் சரிங்களா இந்த ஒரு நேர்கோடும் அடுத்து வந்து 5x - 6y is equal to 2ங்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இன்டர்செக்ட்னா இந்த வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி வழியாக செல்றதும் 4x - 7y + 13 is equal to 0 இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் அது போன கொஸ்டின் பேரலர் இருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் இது பர்பண்டிகுலர் லைனாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ரெண்டுமே ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்துங்க சேம் போன சமுக்கு மாதிரியே கண்டுபிடிங்க இதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க சரிங்களா அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிரும் ஸ்லோப் கிடச்சிரும் நீங்கள் ஸ்லோப் அப்ளை பண்ணி போட்டு பாருங்கள் ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா அப்ளை பண்ணிட்டு போட்டு பாருங்கள் அதே சேம் நமக்கு கிடைச்ச ஆன்சரே தான் கிடைக்கும் நான் இதுக்கு என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் மாற்றி போட்டோம் இல்லைங்களா அந்த bx - ay + k = 0 அதை வச்சு போட்டிருப்பேன் நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ பாருங்கள் இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி நான் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன் 5x - 6y is equal to 2 3x + 2y is equal to 10 இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷன் 6ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் 10x இது பூரா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் 10x - 12y is equal to 4 ரெண்டாவது ஈக்குவேஷன் 6ஆல் மல்டிபிள் பண்ணால் 18x + 12y is equal to 60 ரெண்டு ஆட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு கட் ஆச்சுன்னா 28x = 64னா x = 64/28 16/7 வச்சு எக்ஸோட வேல்யூ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 16/7 கொண்டுட்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடுறோம் 3x + 2y is equal to 10 அப்போ 3 × x = 16/7 + 2y is equal to 10 மல்டிபிள் பண்ணால் 48/7 + 2y is equal to 10 இப்போ 2y is equal to 10 - அந்த இடமான மைனஸ் ஆகிடும் 48/7 வரும் 2y is equal to மல்டிபிள் பண்ணிங்க 70 - 48 22/7 வரும் y is equal to 22/7 இன்ட்டு மல்டிபிள் ஆகுதுன்னா சைடு போய் ரெசிப்ரோக்கல் ஆகும் 1/2 வரும் கட் பண்ணதுக்கப்புறம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 11/7 வரும் ஒய்யோட வேல்யூ இப்போ அது ஈக்குவேஷன் பர்பண்டிகுலர் லைன் கொடுத்ததுனால அது நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிற ஈக்குவேஷனை நான் சொன்ன கான்செப்ட் மாற்றிக்கிறேன் என்ன கான்செப்ட் மாற்றிக்கிறேன் px - ay + k = 0 அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன ஆயிடும் 7x மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் இருக்குது ஆல்ரெடி ப்ளஸ் ஆகிடும் ஏன்னா ஈக்குவேஷன் ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் 4y + k = 0ங்கிறது இந்த கான்செப்ட்டுக்கு மாற்றுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் என்ன 16/7, 11/7 இது கொண்டு அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணும்போது 7 × 16/7 + 4 × 11/7
ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 7 7 கட் ஆயிரும். 16 ப்ளஸ் இது வந்து என்னாச்சுங்க 4 × 11 44/7 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் ரெண்டே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம்னா 156/7 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுத்திருக்கேன். இப்போ கே மட்டும் எனக்கு வேணும். அதனால மைனஸ் ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆயிரும். 156/7ங்கிறது இது. இதை கொண்டு கேக்கு போல அங்கே அப்ளை பண்ணுங்க. 7x ப்ளஸ் 4y மைனஸ் 156/7 அந்த ஃப்ராக்ஷன் வந்துருக்குது இல்லைங்களா. ரெண்டாயிரத்துக்கு எல்சிஎம் எடுத்துருங்க. 7 வரனால மேலே 7 மல்டிபிள் பண்ணால் 49x, இது 7 மல்டிபிள் பண்ணால் 28y மைனஸ் 156 ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுத்து திரும்பி நினைக்கிறேன். இந்த 7 சைடு வேணால் மல்டிபிள் ஆகிரும். 0 கிடையாது மல்டிபிள் பண்ணால் 0 தான். அப்போ 49x ப்ளஸ் 28y மைனஸ் 156 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது 11th கொஸ்டின். இது பாருங்கள், கொஸ்டினை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மொத்தம் 4 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் வெட்டிக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் வெட்டிக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் போகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்ன? அதுதான் கொஸ்டின். ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். கொஸ்டின் படித்து பார்த்துக்குங்க. இந்த ஒரு லைன், இந்த லைன் 2 லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகக்கூடியனா இன்டர்செக்ட்னா வெட்டி புள்ளி அது வழியாக போகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வெட்டிக்கூடிய பாயிண்ட் XY கண்டுபிடிங்க. அதே மாதிரி இதுக்குண்டான XY கண்டுபிடிங்க. அப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. 2 பாயிண்ட் ஃபார்ம் நமக்கு தெரியல. 2.y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணால் இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய லைனோட ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிடும். ஓகேங்களா? அதனால் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போட்டு வச்சுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் நான் என்ன நினைக்கிறேன், இந்த ரெண்டு அப்படியே சால்வ் பண்ணுறேன். கிவன் போட்டு அதை எழுதிக்கிங்க நீங்கள். இப்போ 1 × 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிபிள் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். 6x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு -4. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதி ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ண கட் ஆயிரும். 7x ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 0, ஏன்னா x ஈக்குவல் டு 0 வந்துடும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x ஈக்குவல் டு 0 கொண்டு செகண்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4, 0 போட்டிங்கன்னா மைனஸ் 2y ஈக்குவல் டு 4, மைனஸ் 2y ஈக்குவல் டு 4, y ஈக்குவல் டு 4 மைனஸ் 2, y ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 0, -2 அப்படிங்கிறது இதுக்கு. அதே மாதிரி அது கண்டுபிடிங்க. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி வச்சுட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் 7ஆல் மல்டிபிள் பண்ணி செப்பரேட் பண்ணுங்கள். ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படி வச்சுங்க. 7x மைனஸ் 3y ஈக்குவல் டு -12. இதை வந்து 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். -7x செகண்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிபிள் பண்ணுறோமா தானே? ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் இங்கே பாருங்க, இதை மாற்றி எழுதுங்க. அங்கே என்ன இருக்குதுன்னா 2y ஈக்குவல் டு x ப்ளஸ் 3 இருக்குது. அதை மாற்றி எழுதும்போது x மைனஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இதுதான் மாறும். அப்போ இதை 7ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 7x மைனஸ் 14y ஈக்குவல் டு இது அந்த எடுத்துகிட்டு போயிடுங்களா, 3ன்னு வச்சுக்கோங்க. அப்போது x மைனஸ் 2y ஈக்குவல் டு 3. இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 7x மைனஸ் 14y ஈக்குவல் டு 7 3 7 7 7 7 3 21 மைனஸ் 21 வரும். இப்போ சைன் செப்பரேட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இது இங்கிலீங்களா, இங்கே ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது ப்ளஸ் மைனஸ் கட் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ் ஆயிடுச்சு. அப்போ இது ப்ளஸ் 7x மைனஸ் 7x கட் ஆச்சு. இது வந்து ப்ளஸ், இது மைனஸ். செப்பரேட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் 11y ஈக்குவல் டு 9 வரும். இது ரெண்டு இது ப்ளஸ் ஆச்சு, செப்பரேட் பண்ண. அப்போ y ஈக்குவல் டு 9/17 வந்துடுச்சு. சரி, 9/11, y ஈக்குவல் டு 9/11. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, y ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம்னா y ஈக்குவல் டு 9/11 இன் ஈக்குவேஷன் 4 கொண்டே போடுறோம். இப்போ x மைனஸ் 2y ஈக்குவல் டு -3, x மைனஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு போல் 9/11 ஈக்குவல் டு -3, x மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணால் 22 ரெண்டு மல்டிபிள் பண்ணி மேலே மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன். அப்போ 18/11 ஈக்குவல் டு -3ன்னு வரும். அப்போ x ஈக்குவல் டு -3 மேலே ப்ளஸ் ஆயிரும், 18/11 வரும். அப்போ x ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணி செப்பரேட் ஆட் பண்ணும்போது -15/11 வரும். இது பாருங்கள் 33, -33 ப்ளஸ் 18னா -15/11. இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து இது 3 and 4க்கு வந்து -15/11, 9/11 வந்துடுச்சு. ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன கிடச்சிருக்குது, 0, -2. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னங்க நமக்கு கிடச்சிது, -15/11, 9/11. அப்போ இது x1, இது y1, this one is x2, y2. 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம். y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. இந்த பாயிண்ட் பூரா அப்ளை பண்ணுங்க. y ப்ளஸ் 2 பை இந்த வேல்யூ கொண்டாந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க இந்த ஈக்குவேஷனில். y ப்ளஸ் 2 பை 9/11 ப்ளஸ் 2 ஈக்குவல் டு x மைனஸ் x1 0 பை y2 மைனஸ் y1னா y2 வந்து y2 வந்து இங்கே -15/11,
y1 வந்து 0 தேவையில்லை, அப்படியே -15/11 போட்டேன். இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 22 + 9 31/11 வரும். இது ரிமைனிங்கில் அப்படியே வரும். இப்போது இந்த 11 மேலே போச்சுன்னா 11 × y + 2/31 = 11x/15 -15 வரும். இந்த 11 கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இது y + 2 கட் ஆயிரும் பாருங்கள். இது y + 2/31 = x/15 வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. -15 × y + 2 = 31x. மல்டிபிள் பண்ணும்போது -15y -2 மல்டிபிள் -13 = 31x. இன்சைடு எடுத்துகிட்டு போய் இந்த வேலையில் அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. 31x + 15y + 30 = இதுக்கு மேலே இது எதுவும் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருங்க. இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய இந்த லைனுக்கு உண்டான ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஓகே, இந்த லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதே நான் கொஸ்டின் அப்படி ஷார்ட் அவுட் பண்ணி சொல்லிடுறேன். நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணி பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இந்த 2 லைன், 2 லைன்ஸ் 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் ஒரு லைன் போகுது. அந்த லைன் வந்து இந்த -7,6 -5,4ங்கிற லைனுக்கு எப்படி இருக்குதுங்க, நம்ம பர்பண்டிகுலர் இருக்கக்கூடிய ஒரு லைன். சரிங்களா? பாசிங் த்ரூ தி பாயிண்ட் கொடுத்துக்கிறோம். அதை பைசெக்டிங் தி லைன் செக்மெண்ட். இந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வழியாக போகுது. இது வந்து பாதியாக கட் பண்ணதுன்னு கொடுத்துக்கிறோம். செக்மெண்ட் ஜாயினிங் தி பாயிண்ட்னா இது பாதியாக கட் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பார்த்துங்க. நேரடி சந்தி புள்ளி தமிழ் மீடியம் பாருங்களேன். கொஸ்டின் இது வேணால் படித்து பார்த்துங்க. இந்த கொஸ்டினை 8x + 3y = 18, 4x + 5y = 9 என்ற நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளி வழியாகவும், இந்த 2 லைன் சந்திக்கக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் 5, -4 அண்டு -7, 6 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டாமா. இது 2 கோட்டு துண்டுங்கிறான். சரிங்களா? அதான் வந்து கோட்டு துண்டா உங்களுக்கு என்ன சொல்கிறது, இங்கே வந்து பைசெக்ட் பண்ணக்கூடிய செக்மெண்ட் ஜாயினிங் பதி பாயிண்ட். துண்டு நடுப்புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு. இது வழியாக போகிற நேர்கோட்டின் இந்த ஈக்குவேஷன் வேணும் அப்படிங்கிறான். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதனுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. அப்புறம் 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இந்த லைன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இந்த லைன் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனை 12 இன்ட்டு பண்ணி செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 8x + 3y = 18. நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செப்பரேட் பண்ணி, நான் வந்து எக்ஸ் கட் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8x + 10y = 18 வரும். செப்பரேட் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் -7y = 0னா y = 0. இங்கே 7y = 0னா y = 0. y = 0 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி போடுறேன், செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டுங்க. இது வேணால் போடலாம். அப்ளை பண்ண என்ன வரும் பாருங்கள். உங்களுக்கு 4x + 5 × 0 = 9, 4x = 9, x = 9/4 வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன கிடச்சிது, 9/4, 0ங்கிறது இதுக்கு உண்டானது. அதாவது 9/4, 0ங்கிறது இன்டர்செக்ட் பாயிண்ட். இந்த 2 லைனோட இன்டர்செக்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட், இதனுடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. இது வந்து x1 y1. சரிங்களா? இது வந்து x1 y1, இந்த பாயிண்ட் வந்து x2 y2. மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் வந்து கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் y1 x1 + x2/2, y1 + y2/2. இது x1, இது y1, இது x2, இது y2. அப்ளை பண்ணால் 5 - 7/2, -4 + 6/2. செப்பரேட் பண்ணால் -2/2, 2/2 கட் பண்ணிடுறீங்க. -1, வந்து கிடச்சிருது மிட் பாயிண்ட். அப்போ இந்த பாருங்கள், இந்த இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு, மிட் பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்ம் அப்ளை பண்ணுங்கள். 2 பாயிண்ட் ஃபார்ம் நமக்கு ஃபார்முலா தெரியலைங்களா? y - y1/y2 - y1 = x - x1/x2 - x1. இது x1, இது y1, இந்த பாயிண்ட் x2, இது y2. அப்ளை பண்ணால் y - 0/1. நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நான் அப்படியே சொல்லிடுறேன். y - 0/1 = x - x1ஓட வேல்யூ 9/4/x2 - 1. x1 வந்து 9/4 இருக்குது, -9/4 வரும். 1ஓட எந்த வேலையை டிவைட் பண்ணால் அதே தான் வரும். y - 0 = இது 2 மல்டிபிள் பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்துங்க. 4x - 9/4 டிவைடட் பை இது 2 மல்டிபிள் பண்ணால் -4 - 9 -13/4 வரும். 4 கட் ஆயிடுச்சுன்னா y = 4x - 9 - 13. இந்த சைடு தான் மல்டிபிள் ஆகிடும். -13y = 4x - 9. அப்போ இது வந்துட்டு போகும்போது என்ன ஆகும், 4x + 13y - 9 = 0. த ரெக்வயர்ட் லைன் ஆஃப் தி ஈக்குவேஷன், அதோட ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 4x + 13y - 9 = 0 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட உங்களுக்கு 5th சாப்டர் வந்து ஓவர்.
அடுத்த சாப்டர் என்னங்கிறத நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நடத்தினதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. இந்த 2 கிளாஸுமே நான் ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல. ஏன்னா இந்த 2 எக்ஸசைஸுமே கடைசி எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படினால நானே எல்லா கொஷினும் சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக இந்த வீடியோவெலாம் நீங்கள் பார்த்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேட்டுட்டு கொஷின் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துங்க. 2 மீடியமும் கொஷின் ரீட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, என்ன பண்ணியிருக்குங்கிறத பார்த்துட்டு என்ன ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கு, எப்படி போட்டிருக்குன்னு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு சந்தேகத்தை நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ ஓகேங்களா, இதை வந்து பேர் நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணி வைங்க. ஓகேங்களா, வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.